1971 ரிலீஸ் ஆன ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் கதாநாயகராக செல்வம் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள், கதாநாயகியாக உமா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை மஞ்சுளா விஜயகுமார் அவர்கள், பார்வதி கதாபாத்திரத்தில் உமாவின் அம்மாவாக மறைந்த நடிகை பத்மினி அம்மா அவர்கள், படத்தில் வில்லனாக கைலாசம் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எஸ். ஏ. அசோகன் ஐயா அவர்கள், பிச்சுமணி கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் மறைந்த சோ. ராமசாமி ஐயா அவர்கள், கே. தர்மராஜ் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மேஜர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள், கார்மேகம் கதாபாத்திரத்தில் பத்மினியின் கணவராக மறைந்த நடிகர் ஆர்.எஸ். மனோகர் ஐயா அவர்கள், கமலா கதாபாத்திரத்தில் உமாவின் நிஜ அம்மாவாக மறைந்த நடிகை ஜி. சகுந்தலாமா அவர்கள், ஜட்ஜ் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன் ஐயா அவர்கள், மன்னார் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ராமதாஸ் ஐயா அவர்கள், பாப்பம்மா கதாபாத்திரத்தில் நடிகை விஜய சந்திரிகாமா அவர்கள், வண்டு கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் தேங்காய் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த மூவியில் உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய மூவிஸோட மெமரிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.